முதலாவதாக மேசராசியை பற்றி பார்க்கலாம். மேசராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த வருஷ தொடக்கத்தில் 7.5 சனியோட ஆரம்பிக்குது. 7.5 சனி உங்களுக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் ஆயிடுச்சு. இது வந்து 7.5 சனியோட 2வது வருஷம். ஸோ 7.5 சனி ஆரம்பித்த உடனே உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு வந்துடாது. அதனால் நீங்கள் 7.5 சனினால் பயப்பட தேவையில்லை. அதுக்கடுத்து குருவோட நிலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் அது வந்து முதல் ஒரு 5 மாதம் வரைக்கும் தான். இந்த 5 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3ல் இருக்க குரு வந்து சில பண பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் வந்து கடன் வந்து புதுசாக வாங்குறதையோ அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு கடன் கொடுக்குறதையோ ரெண்டையுமே தவிர்க்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த முதல் 5 மாதம் வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ட்ரேட் பண்ணால் மணி லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லைனா கல்யாணமான தம்பதியினருக்கும் சரி, இந்த டைம் வந்து கொஞ்சம் டெஸ்டிங் பேஸாக இருக்கலாம். அது வந்து முதல் 5 மாதம் வரைக்கும் தான். ஆனால் எவ்வளோ தான் வந்து ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் 5 மாதத்தில் வந்தால் கூட, அதுக்கு அடுத்து அதாவது ஜூன் மாதம் வந்து குரு வந்து 4ஆம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் வந்து அதாவது இது வரைக்கும் பணத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த பண பிரச்சனையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துடுவீங்க. கடன் தொல்லையும் வந்து தீர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த வருஷத்தோட 2வது பகுதி இருக்கு இல்லையா, ஜூன் மாதத்தில் குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து மேசராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக வந்து குரு வந்து அதிசாரமாக நவம்பர் மாதம் வந்து உங்களுடைய 5ஆம் வீட்டுக்கே போயிடும். அதாவது பூர்வ புண்ணியஸ்தான இடத்துக்கே போயிடும். அந்த சமயத்தில் குருவோட பார்வை உங்களுடைய ராசியின் மீதே டைரெக்டாக விழுந்துடும். அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல யோக பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடத்தணும், இல்லை ஒரு திருமணம் பண்ணணும், இல்லைனா புதுசாக ஒரு வீட்டுக்கு புதுசாக மாறி போகணும், இல்லை புதுசாக வீடு வாங்கணும், இது மாதிரி ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த வருஷத்தோட கடைசியில், அதாவது ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா அதெல்லாமே வந்து எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் சும்மா முடிஞ்சிடும். சனி பகவான் வந்து வக்ரம் அடைகிறார். அதாவது ஜூலை 27ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சதுக்கப்புறம் சனி பகவானும் உங்களுக்கு வந்து நல்லதை பண்ண ஆரம்பிச்சிடுவார். அதனால் இந்த முதல் 6 மாதம், அதாவது முதல் 5-6 மாதம் மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தால் கூட 2வது 6 மாதம் இருக்கு இல்லையா, அதாவது ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து மேசராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லலாம்.